அனைவருக்கும் வணக்கம். உடற்கல்வித்துறையில் செட் நெட் தேர்வுக்கு தயார்படுத்திக் கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு ஏற்கனவே நம்ம யூனிட் 10ல ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்ல பர்சனல் மேனேஜ்மெண்ட்னா என்ன, ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்னா என்ன, அதே மாதிரி பர்சனல் மேனேஜ்மெண்ட் பணியாளர் மேலாண்மையில என்ன மாதிரியான நடைமுறைகளை பின்பற்றணும், அதனுடைய பிரின்சிபல்ஸ் என்ன, அதே மாதிரி 14 பிரின்சிபல்ஸ் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ், அதுக்கடுத்து வந்து ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கடுத்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், அதே மாதிரி வந்து பப்ளிக் ரிலேஷன் மேனேஜ்மெண்ட், சூப்பர்விஷன் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இந்த அமர்வில் நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் ஆக்டிவிட்டி, உடற்கல்வி செயல்பாடுகளுக்கான நிதி மேலாண்மை. இதெல்லாமே மேனேஜ்மெண்ட்டுக்கு கீழே தான் வருது. அதாவது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி அல்லது பிசிக்கல் ஆக்டிவிட்டியை நம்ம நடத்த போறோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா, அந்த மேலாண்மையில பப்ளிக் ரிலேஷன் மேனேஜ்மெண்ட், சூப்பர்விஷன் மேனேஜ்மெண்ட், அது மாதிரி எல்லா விஷயங்கள் வந்தாலும் கூட இந்த ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது மிக முக்கியமானது. ஏன்னா ஒரு நிகழ்வு நடத்தணும் அப்படின்னா நிதி இல்லாம ஒரு நிகழ்வை நடத்த முடியாது. ஒரு நிகழ்வு வந்து சக்சஸ்ஃபுல்லா நடத்தணும் அப்படின்னா அதற்கு மூலதனமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நிதி தான். அந்த நிதியை எப்படி உடற்கல்வித்துறையில மேலாண்மையில கையாள போறோம் அப்படின்றது குறித்தான பகுதியை தான் நம்ம இந்த அமர்வுல பார்ப்போம். இது வந்து செட் அண்ட் நெட் எக்ஸாமினேஷன்ல 10வது யூனிட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து முதல்ல அந்த ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட்டினுடைய மீனிங் என்ன, அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் ரெஃபர்ஸ் டு பிளானிங், ஆர்கனைசிங், டைரக்டிங், கண்ட்ரோலிங் தி ஃபைனான்சியல் ஆக்டிவிட்டி ரிலேட்டட் டு தி ஃபண்ட் அக்யூசேஷன், அலோகேஷன் அண்ட் யூட்டிலைசேஷன். அதாவது நிதி தொடர்பான ஆக்டிவிட்டிஸ் தான் நம்ம செய்ய போறோம். இங்க வந்து ஃபைனான்சியல் ஆக்டிவிட்டி, எதனுடைய ஃபைனான்சியல் ஆக்டிவிட்டி ரிலேட்டட் டு தி ஃபண்ட் ஆஃப் அக்யூசேஷன், பணத்தை வந்து கையகப்படுத்துதல், அதே மாதிரி அலோகேஷன் அப்படின்னா ஒதுக்கீடு செய்தல், அதுக்கு அடுத்தது பயன்பாடு செய்தல். இது தொடர்புடைய ஆக்டிவிட்டிஸை தான் நம்ம வந்து ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட்ல பண்றோம். அப்ப இந்த நிதியை எப்படி பண்ணணும் அப்படின்னு ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட்ல சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்க கையகப்படுத்தி வைத்திருக்க நிதியையோ இல்லை எந்தெந்த ஒர்க்குக்கு எவ்வளவு அலோகேஷன் நிதி ஒதுக்கீடு செய்தோ அந்த பயன்பாடு இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ப்ராப்பரா திட்டமிடணும், அப்புறம் வந்து ஆர்கனைசிங் பண்ணணும், அதை வந்து ஒருங்கிணைக்கணும், அடுத்து டைரக்டிங் பண்ணணும், அதை ப்ராப்பரா வந்து வழிகாட்டுதல் பண்ணணும், அடுத்து கண்ட்ரோலிங் பண்ணணும், அதை வந்து கட்டுப்படுத்தணும். நிதியை வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு அதிகமா செலவழிச்சிட முடியாது. அப்ப இந்த 4 விஷயமும் ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட்ல எதெல்லாம் நிதி மேலாண்மை, நிதி செயல்பாடுகளை மேற்கொள்றோமோ அந்த நிதி செயல்பாடுகள் தொடர்புடைய விஷயங்களை இந்த மாதிரி செய்யணும் அப்படின்றதான் ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட்ல சொல்றாங்க. ஸோ பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல நிதி மேலாண்மை நமக்கு எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, இட் என்ஷூர் த எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் ஃபைனான்சியல் ரிசோர்சஸ். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நிதி வளங்களை எஃபிஷியண்டா, திறமையா வந்து அதை பயன்படுத்தும். ஏன்னா நல்ல பயன்படுற வகையில அந்த நிதியை முறையாக கையாளணும். அது எஃபிஷியன்ட் மீன்ஸ் வந்து தேவை எதுக்கு இருக்கோ அந்த தேவைக்கு சரியா பயன்படுத்தி எந்த விதமான அதிக நிதி வந்து டெபிசிட்டியும் வராம, அதே மாதிரி வந்து அதிகமான நிதியும் நம்மளுக்கு இல்லாம சரியா அதை வந்து மேலாண்மை பண்ணணும் அப்படின்னா எதுக்காக, ஃபார் ஸ்மூத் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் தி ப்ரோக்ராம் ஆர் ஈவெண்ட்ஸ் ஆர் ஃபெசிலிட்டிஸ் ஆர் அண்ட் டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ். அதாவது வந்து உங்களுக்கு பிசிக்கல் எஜுகேஷன்ல ஒதுக்கப்பட்டிருக்க, விளையாட்டுல ஒதுக்கப்பட்டிருக்க நிதியை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நிதி செயல்பாடுகள்ல உங்களுடைய நிதியை கரெக்டா ப்ராப்பரா என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ப்ரோக்ராமோ இல்லை உங்களுடைய ஈவெண்ட்டோ, உங்களுடைய ஃபெசிலிட்டிஸ் வசதி வாய்ப்புகள் செய்வதற்கோ இல்லை டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ் பண்றதுக்கோ அந்த நிதியை எஃபிஷியண்டா முறையா நீங்க வந்து பயன்படுத்தினீங்க அப்படின்னா அந்த நிகழ்வு வந்து நல்லா சுமூத்தா போகும் அப்படின்றதான் இங்க பிசிக்கல் எஜுகேஷன்ல சொல்றாங்க. இதனுடைய டெஃபினிஷன் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது 2 பேர் டெஃபினிஷன் தர்றாங்க முக்கியமா அப்படின்னு பார்த்தோம். அதாவது டெஃபினிஷன், ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் டெஃபினிஷன் அப்படின்னு நீங்க கூகுள்ல போய் போட்டீங்கன்னா நிறைய ஃபைனான்சியல் டெஃபினிஷன். ஆனா முக்கியமான 2 பேருடைய ஃபைனான்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா புட்மன் அண்ட் டக்கல் அப்படின்றவங்க, புட்மன் அண்ட் டகல் அப்படின்றவங்க என்ன டெஃபினிஷன் கொடுக்குறாங்க ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் பத்தி பார்த்தோம்னா, ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் இஸ் தி ஆக்டிவிட்டி. ஏன்னா நிதியினுடைய மேலாண்மை என்பது நிதியை எப்படி எந்த ஆக்டிவிட்டிக்கு பயன்படுத்துறோம் அப்படின்றது. அதனால நம்ம தெளிவா சொல்லிட்டாங்க, ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் இஸ் தி ஆக்டிவிட்டி கன்சர்ன் வித் பிளானிங், ரைசிங், கண்ட்ரோலிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிங் தி ஃபண்ட் யூஸ்ட் இன் பிசினஸ். நீங்க எந்த பிசினஸுக்கு உங்களுடைய நிதியை நீங்க பயன்படுத்துறீங்களோ, எந்த ஆக்டிவிட்டி எந்த செயல்பாடுகளுக்கு பயன்படுத்துறீங்களோ அதை ப்ராப்பரா திட்டமிடணும், அதை ப்ராப்பரா அந்த ஃபண்டிங்கை உயர்த்தணும், ரைசிங் பண்ணணும், அப்புறம் கட்டுப்படுத்தணும் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வகிக்கணும். அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப முக்கியமானது. முறையா ஃபண்டை நிர்வகிச்சா மட்டும்தான் நம்ம அந்த நிறுவனத்தை ஒரு சக்சஸ்ஃபுல் நிறுவனமா கொண்டு வர முடியும் அப்படின்றத யாரு சொல்றா அப்படின்னா குட்மன் அண்ட் டகல் அப்படின்றவங்க டெஃபினேஷன் பண்றாங்க, வரையறை கொடுக்குறாங்க. அடுத்து ஜேபி
பிராங்க்லி அப்படின்றவர் என்ன சொல்றாரு, ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் இஸ் தி ஏரியா ஆஃப் பிசினஸ் மேனேஜ்மெண்ட். அதாவது வந்து நிதி மேலாண்மை அப்படின்றது என்ன அப்படின்னா ஏரியா ஆஃப் பிசினஸ், வணிகம் செய்யக்கூடியதுல வணிக மேலாண்மையில அந்த ஏரியால வரக்கூடியதான். டிவோட்னா ரொம்ப அர்ப்பணிப்போட, டு ஜஸ்டிஸ் யூசஸ் ஆஃப் கேபிட்டல், உங்களுடைய மூலதனத்தை நீங்க சரியா பயன்படுத்தணும். நீங்க என்ன மூலதனம் கொண்டு அண்ட் கேர்ஃபுல் செலெக்ஷன் ஆஃப் தி சோர்சஸ் ஆஃப் கேபிட்டல். அதாவது எந்த இதுல நீங்க மூலதனம் பண்ண போறீங்களோ அந்த மூலதனத்தினுடைய மூலத்தை சரியா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா திட்டமிடணும். சரியா நீங்க அதை வந்து ஐடென்டிபிகேஷன் பண்ணணும். டு ரீச் தி ஆர்கனைசேஷன் கோல். எதுக்காக அந்த நிதியை நம்ம ஆர்கனைசேஷன் கோல், எதற்காக அந்த நிதியை வச்சிருக்கோமோ, அந்த நிதி ஒரு கல்வி நிறுவனம் நடத்தணும், இல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் நடத்துறோம் அப்படின்னா அதை எந்த கோலுக்காக அந்த நிதியை வச்சிருக்கோமோ அதை சரியா பயன்படுத்தணும். இதுதான் வந்து பைனான்சியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத யார் சொல்றா அப்படின்னு பார்த்தோன்னா இந்த KF பிராண்ட்லி அப்படின்றவர் சொல்றாரு. நெக்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் இன் பிசிக்கல் எஜுகேஷன். உடற்கல்வியில் நிதி மேலாண்மையினுடைய முக்கியத்துவம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்கல் எஜுகேஷன் ஆக்டிவிட்டி அண்ட் பிசிக்கல் எஜுகேஷன் ஆக்டிவிட்டியா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியா இருக்கட்டும், இது ரெண்டுக்குமே வந்து ஏன்னா இது வந்து ஒரு வசதி வாய்ப்புகள் ஃபெசிலிட்டிஸ் தேவைப்படும். அதே மாதிரி அதுக்கான ஸ்டாஃபிங் அப்பாயின்மெண்ட் பண்ணணும், கோச்சஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணணும், பிசிக்கல் ட்ரைனர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி மல்டி ஒர்க்கு இதுல இருக்கு. ஆர்கனைசிங் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், இல்ல ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா நிகழ்வு மேலாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப முக்கியமானது. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து என்னன்னா நிதி அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். அப்போ என்ஷூர் தி ப்ராப்பர் ஃபண்டிங் ஃபார் தி ஸ்போர்ட்ஸ் ப்ரோக்ராம். என்ஷூர்ஸ் தி ப்ராப்பர் ஃபண்டிங் ஃபார் ஸ்போர்ட். நீங்க செய்யக்கூடிய அந்த விளையாட்டு செயல்பாடுகளுக்கான ப்ராப்பர் ஃபண்டிங் உங்களுக்கு இருந்தாதான் அதை செயல்படுத்த முடியும். அதை நம்ம என்ஷூர் பண்ணுவோம். எதன் மூலமாக? இந்த ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் மூலமாக. நீங்க நிதி மேலாண்மையில இருக்கீ அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க அலோகேஷன் பண்ணிருக்க நிதி வந்து உங்களுக்கு சஃபிஷியண்டா இருக்கா, நடத்த முடியுமா அப்படின்றத நீங்க வந்து அந்த மேலாளர் வந்து என்ஷூர் பண்ணுவோம். எந்த மேலாளர்? ஃபைனான்சியல் மேனேஜர். சப்போர்ட் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். அப்போ இந்த நிதி வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை, நம்மளுடைய உள்கட்டமைப்பு வசதிகளை பெருக்கிறதுக்கு, இது டெவலப்மெண்ட் முன்னேற்றம் செய்வதற்கு இதுக்கு நம்மளுக்கு எந்த வகைக்கு இந்த நிதி சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற அடிப்படையிலையும் நீங்க இதை செயல்படுத்தணும். அடுத்து ப்ரமோட் தி டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. அதாவது டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது என்னன்னா வெளிப்படைத்தன்மை. எப்பவுமே வந்து நீங்க எந்த ஒரு விஷயத்திலுமே வெளிப்படைத்தன்மை இருக்கு அப்படின்னா வந்து நிதியை வந்து யார் வேணாலும் நம்ம வந்து ஈஸியா கையாளணும். நிதியை பொறுத்தளவு வந்து டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். நீங்க ஒரு முடிவை நீங்களே சோலா முடிவு எடுக்கிறாரு. நீங்க என்னதான் ஒரு தலைமை ஆசிரியர் இருக்காரு, ஒரு முதல்வர் இருக்காரு அப்படின்னா அவர் வந்து நிதியை வந்து அவர் வந்து என்ன ஒரு கமிட்டி அமைப்பார். ஒரு ஆட்சி மன்ற கல்லூரி அப்படின்னா ஆட்சி மன்ற குழுன்னு சொல்லுவாங்க. அங்க வந்து நிதி மேலாண்மை குழு அப்படின்னு ஸ்கூல்ல சொல்லுவாங்க. அவங்க ஒரு கமிட்டி அமைச்சு இதை இப்படி செலவழிக்க போறோம் அப்படின்ற எல்லாத்துட்டும் ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு அவங்களே சோலா நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இருக்கு. ஆனா பின்னாடி எந்த பிரச்சனையும் வராம இருக்கிறதுக்கு அப்படின்னா ஒரு குழு அமைச்சு அந்த குழுவின் மூலமாக இந்த செலவினங்கள்ல வந்து டிரான்ஸ்பரன்சியா நீங்க இதை தான் செய்ய போறோம் அப்படின்ற அதாவது அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னா அந்த பொறுப்புணர்வோடு, வெளிப்படைத்தன்மை அந்த பொறுப்புணர்வோடு வந்து நம்ம வந்து இந்த நிதியை மேலாண்மை பண்ணணும் அப்படின்றது. அடுத்து என்ஹான்ஸ் தி ஃபைனான்சியல் சஸ்டைனபிலிட்டி. அதாவது வந்து இந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போறோம் அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டியில வந்து அந்த ஃபைனான்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்டெடியா இருக்கும். நிலைத்தன்மை, சஸ்டைனபிலிட்டி அப்படின்னா நிலைத்தன்மையோடு இருக்கும். நிலைத்தன்மைனா பணம் இருக்கு அப்புறம் இல்லாம இருக்கு அப்படின்னா நம்ம அந்த ஆக்டிவிட்டிஸை நம்ம கன்டினியூ பண்ண முடியாது. ஒரு ப்ரோக்ராம் தொடங்கிட்டோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் கண்டினியூ நடத்தி ஆகும். ஒரு கல்வி நிறுவனம் தொடங்குறோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் சேலரி கொடுத்தாங்க, வருஷம் முழுவதும் சேலரி கொடுக்கும். அப்போ அந்த சஸ்டைனபிலிட்டி, அந்த நிலைத்தன்மை நம்மகிட்ட இருக்கா, நிதி வந்து நிலைத்தன்மையோடு இருக்கா நமக்கு அப்படின்றதையும் இந்த நிதி மேலாண்மையில நம்ம வந்து என்ஷூர் பண்ண வேண்டியிருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபெசிலிட்டேட்ஸ் தி ஈவெண்ட் ஆர்கனைசேஷன் வித் ப்ராப்பர் பட்ஜெட்டிங். சரியான பட்ஜெட்டிங். நம்ம சரியா வந்து வரவு செலவு திட்ட அறிக்கையை நம்ம தயார் பண்ணணும் அப்படின்னா அந்த எந்த ஈவெண்ட்டை நம்ம ஆர்கனைஸ் பண்றோமோ அந்த ஈவெண்ட்டை வந்து ஃபெசிலிட்டேட்டிவ் உரிய அடிப்படையில் நல்ல சிறப்பாக அந்த ஈவெண்ட்டை நம்மளால நடத்த முடியும். இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிசிக்கல் எஜுகேஷன் மற்றும் விளையாட்டில் ஃபைனான்சியல் நிதி மேலாண்மை அதனுடைய முக்கியத்துவம் அப்படின்றது. அடுத்து பார்த்தோன்னா ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட். நிதி மேலாண்மையினுடைய நோக்கம் என்ன, எதற்காக நிதி மேலாண்மை பண்றோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ராஃபிட் மேக்சிமைசேஷன். ப்ராஃபிட் அப்படின்னா என்னது? லாபம். எந்த இதுலயும் ஒரு நிதியை கொண்டே வைக்கிறோம் அப்படின்னா செலவழிக்கிறோம் அப்படின்னா அது லாப நோக்கம் இல்லாம நம்ம நடத்த முடியாது. ஒரு கடை தொடங்கினாலும் சரி, ஒரு கல்வி நிறுவனம் தொடங்கினாலும் சரி, இல்ல வேற ஏதாவது ஒரு பிரைவேட்டா ஒரு பெரிய கம்பெனி தொடங்குறியா அப்படின்னு எல்லாமே வந்து ப்ராஃபிட் மேக்சிமைசைஸ் தான். ப்ராஃபிட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், மேக்சிமைஸ் அப்படின்றது. அப்ப அச்சீவிங் தி மேக்சிமைஸ் ப்ராஃபிட் ஃபார் சஸ்டைனபிலிட்டி. நீங்க எந்த அளவுக்கு மேக்சிமம் அந்த ப்ராஃபிட் அச்சீவ் பண்றீங்களோ அது வந்து நிலைத்தன்மை சஸ்டைனபிலிட்டியாகவும் இருக்கும். அதுக்கு தான் நம்ம இது பண்றோம். இதுதான் ஃபர்ஸ்ட் நோக்கம். செகண்ட் நோக்கம் வந்து வெல்த் மேக்சிமைசேஷன். வெல்த் அப்படின்றது என்னது?
சொத்து, அதாவது பணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம், வெல்த் அப்படின்றது. அப்ப அதை வந்து மேக்சிமைஸ் ஷேர் ஹோல்டர்ஸ், பங்குதாரர்கள் இருக்காங்கல்ல, பங்குதாரர்களுடைய அந்த ஷேர் ஹோல்டர்ஸ். ஏன்னா பங்குதாரர்கள் வந்து சில பேருக்கு உங்களால முழுமையா பண்ண முடியல அப்படின்னா அந்த கம்பெனிக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ், ஒரு ஷேர் இவ்வளவு ரூபா, நீங்க 1000 ஷேர் வாங்கிக்கலாம், 2000 ஷேர்னு சொல்லிட்டு ஷேர்ஸ் சேல் பண்ணிப்பாங்க. அப்ப மேக்சிமைசிங் ஷேர் ஹோல்டர்ஸ் வேல்யூ த்ரூ ஸ்மார்ட் ஃபைனான்சியல் டிசிஷன்ஸ். ஸ்மார்ட் ஃபைனான்சியல் டிசிஷன் அப்படின்னா, அதாவது புத்திசாலித்தனமான நிதி தொடர்புடைய முடிவுகளை நீங்க எடுக்கின்ற போது உங்களுக்கு வந்து பங்குதாரர்களா இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த ஸ்டாக் ஹோல்டருடைய வேல்யூஸ், அந்த ஒவ்வொரு ஷேருடைய வேல்யூ வந்து ரைஸ் பண்ண முடியும். அதுதான் வெல்த் மேக்சிமைசேஷன். அடுத்து பார்த்தோம்னா ஃபைனான்சியல் ரெக்யூர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, நிதியினுடைய தேவை. ரெக்யூர்மெண்ட் என்ன அப்படின்னா, அக்யூரேட் எஸ்டிமேஷன் ஆஃப் தி ஃபண்ட் ரெக்யூர் ஃபார் தி ஆபரேஷன். நீங்க எப்பவுமே நிதி மேலாண்மை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, இப்போ உங்களுடைய உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டர் கூப்பிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் நடத்துங்க, இதுக்கு என்ன நிதி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்கனைசேஷன் பண்றதுல இருந்து அதுல ஓப்பனிங் ஃபங்க்ஷன்ல யார் இன்வைட் பண்றோம், அவங்களுக்கு கெஸ்ட் எப்படி கொடுக்கணும், ரிசோர்ஸ் பர்சனுக்கு என்ன கொடுக்க போறோம், நம்ம என்னென்ன பொருட்கள் கொடுக்கணும். ஸோ அப்போ டாப் டு பாட்டம் நீங்க நிதியை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டேஜ் ஒர்க்கு, ஆடிட்டிங், ஆடியோ சிஸ்டம்ஸ், இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகுது அப்படின்றத நீங்க அக்யூரேட்டா, தவறா நீங்க ஏதோ இவ்வளவு கொடுத்தா போதும்னு கேட்கக்கூடாது. என்னன்னதுக்கு எவ்வளவு செலவாகும், அப்ப இவ்வளவு செலவாகுது அப்படின்னு நீங்க கொண்டு கொடுக்கல அப்படின்னா அக்யூரேட் எஸ்டிமேட்டிங். அந்த எஸ்டிமேட்டிங் கரெக்டா முறையா வந்து நீங்க எஸ்டிமேட் பண்ணி அப்படின்னா ஃபண்ட் ரெக்யூர் ஃபார் தி ஆபரேஷன், இந்த குறிப்பிட்ட செயல்பாடை செய்வதற்கு, அது ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், விளையாட்டா இருக்கட்டும், இல்ல கம்பெனியா இருக்கட்டும், இல்ல குடும்பமா இருக்கட்டும், அதை ப்ராப்பரா நம்ம வந்து ஃபைனான்ஸ் ரெக்யூர், இந்த மாசத்துக்கு எனக்கு எவ்வளவு செலவாகும், அப்ப அடுத்து கூடுதலா இல்ல இருக்கிற நிதிகள் நடத்த முடியுதா என்னால குடும்பத்தை அப்படின்றதெல்லாம் இதுக்குள்ள வரும். அடுத்து ப்ராப்பர் மொபைலைசேஷன், எப்படி அதை முறையா வந்து அதை செயல்படுத்துறது அப்படின்ற அடிப்படையில் பார்க்கும்போது கலெக்டிங் தி ஃபண்ட் ஃப்ரம் தி அப்ராப்ரியேட் சோர்சஸ். அப்போ மொபைல் வந்து நம்ம திரட்டணும். மொபைல் இல்லாம நம்ம ஒண்ணு, அப்ப மொபைல சாரி, ஃபைனான்சியல் இல்லாம, நிதி இல்லாம நம்மளால எதையும் செயல்படுத்த முடியாது. அப்ப நிதியை திரட்டணும். அப்ப கலெக்டிங் தி ஃபண்ட் ஃப்ரம் அப்ராப்ரியேட் சோர்சஸ், சரியான மூலங்கள்ல இருந்து நம்ம நிதியை சோர்சஸை கலெக்ட் பண்ணணும். எந்த பர்டிகுலர் அப்ப என்னென்ன மாதிரியான சோர்சஸ் இருக்கு நம்ம நிதியை திரட்டுவதற்கான சோர்சஸ். இப்ப ஷேர் ஹோல்டர்ஸா கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி எப்படி எல்லாம் நிதியை திரட்டலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கவர்மெண்ட் கிராண்ட்ஸ், அரசினுடைய மானியங்களுக்கு வாங்கலாம், ஸ்பான்சர்ஷிப் வாங்கலாம் வெளியில, அடுத்து டொனேஷன்ஸ் மூலமாக அவங்களுக்கு நீங்க வாங்கலாம். ஸோ இந்த செயல்பாடுகள் மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும், நிதியை வந்து ப்ராப்பரா வந்து அந்த சோர்சஸை நம்மளால கிரியேட் பண்ண முடியும். அடுத்து யூட்டிலைசேஷன் ஆஃப் தி ஃபண்ட், எப்படி ஃபண்டை வந்து நம்ம ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ எஃபிஷியன்ட்லி இன்வெஸ்டிங் இன் ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டி அப்படின்னா, ப்ரொடக்ஷன் அப்படின்னா உற்பத்தி, உற்பத்தி தொடர்புடையதில் நீங்க உற்பத்தி பெருக்கிற அளவுல உங்களுடைய அந்த நிதியை, நீங்க வச்சிருக்கக்கூடிய நிதியை ப்ராப்பரா நீங்க வந்து திறமையோடு அதுல வந்து என்ன பண்ணணும், இன்வெஸ்டிங் பண்ணணும். அப்படி இன்வெஸ்டிங் பண்ணும்போது தான் நம்மளால என்ன பண்ணணும், ப்ரொடக்டிவிட்டியை, உற்பத்தியை பெருக்க முடியும். அடுத்து கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட். கேஷ் ஃப்ளோ அப்படின்னா அந்த பண பரிவர்த்தனை இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து அதனுடைய ஃப்ளோ வந்து எப்பவுமே வந்து டே டு டே, ஒரு நாள் எனக்கு பத்தல, இன்னொரு நாள் பத்தல, இப்போ ஒரு மாசத்துல எனக்கு சேலரிகளை வாங்குறேன் அப்படின்னு, உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன், எக்ஸாம்பிள். அது மாதிரி ஒரு கம்பெனியோ இல்ல ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி அப்படித்தான். ஒரு குடும்பத்தை நம்ம நடத்துறோம் அப்படின்னா 1ஆம் தேதி சம்பளம் வாங்குவோம், அந்த 10 நாள் பயங்கரமா இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா அந்த கடைசி மாசம் வரும்போதெல்லாம் ரொம்ப டைட்டா இருக்கும். ஆனா அந்த ஃப்ளோ வந்து ஒரு கம்பெனி தொடங்கிருக்கும் அப்படின்னா அந்த ஃப்ளோ வந்து அந்த ஒரு மாசம் வந்து திடீர்னு ஒரு செலவு வருது அப்படின்னா கம்பெனிக்கு அதை வந்து மீட் அவுட் பண்ற மாதிரி இருக்கணும். அப்ப அந்த சரியான திட்டம், அதுதான் சரியான விஷயம் அப்படின்னு. ஸோ இன்ஸ்டர் இன் தி ஸ்டடி கேஷ் ஃப்ளோ, அந்த நிலையான ஒரு கேஷ் ஃப்ளோ இருக்கணும். டே டு டே எக்ஸ்பென்சஸ், அந்த தினந்தோறும் செய்யக்கூடிய அந்த செலவழிப்பு செய்யக்கூடியதற்கான, அந்த எக்ஸ்பென்ஸ் பண்ணக்கூடியதற்கான அந்த சஸ்டைனபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க, ஸ்டெடி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சர்வைவல் அண்ட் குரோத் கிரியேட்டிங், ஒரு ஒரு இடத்துல ஒரு கம்பெனி நிர்வகிக்கிறோம், இல்லை ஒரு ஈவெண்ட் நடத்துறோம் அப்படின்னா அதை வந்து ஈஸியா அவ்வளவு ஒன்று சர்வைவல் பண்றது அப்படின்றது என்ன அப்படின்னா, சர்வைவல்னா இப்போ உயிர் வாழ்வதற்கு தேவையானது அப்படின்னு சொல்லுவோம். சர்வைவல்னா அந்த நிகழ்ச்சியை நீங்க தொடங்கியாச்சு, அப்ப அதை சரியா நடத்தி முடிக்கணும் அப்படின்னா அதுதான் அந்த மீனிங். அண்ட் குரோத் கிரியேட்டிங், ரிசர்வ் அப்படின்னா அங்க வந்து ரிசர்வ் பண்ணி வைக்கிறோம். என்ன ரிசர்வ் பண்ணணும், ஃபைனான்சியல் ஸ்ட்ராட்டஜி டு சஸ்டைன் அண்ட் எக்ஸ்பாண்ட் தி இன்ஸ்டிடியூஷன். ரெண்டு, முதல்ல சர்வைவல் அண்ட் குரோத் ஃபர்ஸ்ட் பார்த்துவோம். சர்வைவல் அண்ட் குரோத் அப்படின்னா என்னன்னா, ஃபைனான்சியல் ஸ்ட்ராட்டஜி, நிதியினுடைய அந்த நிதி நுட்பங்களை பொறுத்தளவு டு சஸ்டைன் என்ன பண்ணணும் அப்படின்னா நிலைத்தன்மையுடையதா, அண்ட் எக்ஸ்பாண்ட் தி இன்ஸ்டிடியூஷன். எப்போதுமே அந்த நிதி பிரச்சனை வரக்கூடாது, எப்பவுமே நிதி வந்து நிலையானதாக இருக்கணும். ரெண்டாவது இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த நிதியின் மூலமாக அந்த இன்ஸ்டிடியூஷனை வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா விரிவுபடுத்தணும். இப்ப போன வருஷம் என்ன உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கு அடுத்த வருஷம் என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூடியிருக்கு அப்படின்றத அதை எக்ஸ்பென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கிரியேட்டிங் ரிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, இங்க இடத்துல ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்க எப்பவுமே வந்து ஒரு ஃபண்டு, ஒரு இன்ஸ்டியூஷன் தொடங்கிட்டோம், இல்ல ஒரு ஒரு ஈவெண்ட் நடத்துறோம் அப்படின்னா நீங்க ஃபண்டை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரிசர்வ் பண்ணணும். ஏன் ரிசர்வ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா, திடீர்னு எமர்ஜென்சியா ஒரு செலவு வருது அப்படின்னா அதுக்கு அதுக்கு செலவழிக்கிறதுக்கு நமக்கு தேவைப்படும். அப்ப அதை வந்து நம்ம ரெடி பண்ணி வைக்கணும். அப்ப பில்டிங் தி ஃபைனான்சியல் ரிசோர்ஸ் ஃபார் ஃபர்தர் நீட் அண்ட் எமர்ஜென்சி.
ஏன்னா அந்த நிதி வந்து நம்ம ரிசர்வ் பண்ணி ஒதுக்கி வைக்கல அப்படின்னா திடீர்னு ஒரு திடீர்னு கம்பெனிக்கு ஒரு தேவை இருக்கும், இல்லைன்னா ஒரு எமர்ஜென்சி இருக்கும். அப்போ அதுக்கு செலவழிக்கிறதுக்கான பணம் இல்லாம போகும். அதையும் நம்ம பண்ணணும் அப்படின்ற சொல்றாங்க. இதுதான் அதனுடைய நோக்கங்கள் அப்படின்னு. அடுத்து பைனான்சியல் டிசிப்ளின், அதாவது நிதி ஒழுக்கம் அப்படின்றது. நிதி அப்படின்னு வரும்போதே ரொம்ப வந்து பணம் பாதாள வரை பாயும்னு சொல்லுவாங்க. அப்ப நிதி அப்படின்றத அது சரியா நம்ம வந்து கையாளணும். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி. ஸோ என்ஷூரிங் தி ஃபண்ட் அண்ட் யூஸ்டு ரெஸ்பான்சிபிலிட்டி டு அவாய்ட் தி வேஸ்டேஜ். எந்த வகையிலையும் அந்த நிதியை வந்து முறையா எதுக்கு செலவழிக்கணும் அதுக்கு தான் செலவழிக்கணும். ஆடம்பரமா இப்ப வந்து ஒரு ஈவெண்ட் நடத்துறோம் அப்படின்னா வரக்கூடிய அபிஷியல்ஸுக்கு நான் ஏசி ரூம் கொடுத்துறேன், அவங்களை அப்படி பண்றேன், அதனால அதுல நான் நிதி செலவழிக்கிறேன் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் நடத்துறதுக்கு வந்து நம்ம ப்ராப்பரா எதையும் செய்யறதுக்கு பணம் பத்தாம போகுது. ஸோ அப்போ வந்து ப்ராப்பரா வந்து நீங்க வேஸ்டேஜ் ஆகாம அந்த ஃபண்டை வந்து ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிதி மேலாண்மையில் அதனுடைய நோக்கங்கள் அப்படின்ற அடிப்படையில தான் நம்ம இதை பார்த்தோம். அடுத்து பார்த்தோம்னா ஸ்கோப் ஆஃப் ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் இன் பிசிக்கல் எஜுகேஷன். உடற்கல்வி மற்றும் விளையாட்டில் வந்து நிதி மேலாண்மைக்கான வாய்ப்புகள் என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த சோர்சஸ் மூலமாக, எந்தெந்த மூலங்கள் மூலமாக நம்ம நிதியை கொண்டு வர வைக்க முடியும், என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபைனான்சியல் பிளானிங் அண்ட் பட்ஜெட்டிங். முதல்ல வந்து நீங்க ஃபைனான்சியலா பிளானிங் பண்றது அண்ட் பட்ஜெட்டிங் அப்படின்னா வரவு செலவு அறிக்கையை நீங்க தயாரிக்கணும். பட்ஜெட் தயாரிக்கணும். பட்ஜெட்னா என்னது? வரவு செலவு அறிக்கை அப்படின்னு சொல்றோம். அடுத்து வந்து ஃபண்ட் ரைசிங் அப்படின்னா ஃபண்டை வந்து நம்ம ரைஸ் பண்ணணும். தேவையான ஃபண்டஸை ரைஸ் பண்ணி வச்சுக்கணும். அதை எப்படி ரைஸ் பண்ண முடியும்? ஃபண்டை நீங்க கிராண்ட்ஸ் வாங்கலாம், அதே மாதிரி ஸ்பான்சர்ஷிப் வெளியில இருந்து வாங்கலாம், டொனேஷன்ஸ் வாங்கலாம். ஸோ இது மூலமாக விளையாட்டினுடைய நிதி மேலாண்மையை நம்ம உயர்த்தி வச்சுக்க முடியும். அடுத்து ஃபெசிலிட்டிஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ். ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான அந்த வசதிகள் மற்றும் வந்து உபகரணங்களை வந்து ப்ராப்பரா நம்ம இந்த நிதியை பயன்படுத்தி பர்ச்சேஸ் பண்றதுக்கான ஒரு ஸ்கோப் இருக்கு. அடுத்து ஈவென்ட் ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட். ஒரு நிகழ்வு நடத்த போறோம், அந்த நிகழ்வை வந்து அந்த டோர்னமெண்ட்டையோ அந்த கேம்ப் அந்த முகாமையோ சிறப்பா நடத்துறதுக்கு உங்களுக்கு அதுல ஒரு ஸ்கோப் நமக்கு வந்து ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட். தென் லாஸ்ட் ஒன் இஸ் ஆடிட்டிங் அண்ட் ஃபைனான்சியல் கண்ட்ரோல். ஆடிட்டிங் அப்படின்னா தணிக்கை செய்யணும். எந்த நிதி மேலாண்மையும் வந்து நீங்க செய்யணும் அப்படின்னா அது தணிக்கை அப்படின்றது ஆடிட்டிங் பண்ணாமா, அக்கௌண்டன்ட் ஆடிட்டிங் ஆஃபீஸ் இருக்கும், அதுல வந்து தணிக்கையை நம்ம பண்ணணும். அது ஃபைனான்சியல் கண்ட்ரோல். ஃபைனான்சியல் வந்து நிதியை வந்து கட்டுப்பாட்டோட வச்சிருக்கணும். நிதி வந்து தேவையில்லாம நம்ம செலவழிக்க விட்டக்கூடாது. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கோப் ஆஃப் ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் இன் பிசிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கிற கான்செப்ட்ல வரக்கூடியது. அடுத்து பார்த்தோம்னா பட்ஜெட்டிங் இன் பிசிக்கல் எஜுகேஷன். எப்படி பட்ஜெட்டிங் பண்ணுவோம்? பட்ஜெட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஒரு இயர் தொடக்கத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா பட்ஜெட் தயாரிப்போம். அது நீங்க கல்வி இப்ப ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்றீங்க, இல்ல வெளியில காலேஜ்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஜூன் மாசம் வந்த உடனே முதல்ல நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா கடந்த ஆண்டு நம்ம வந்து ஜூன்ல இல்ல டிஸ்ட்ரிக்ட்ல எதுல எல்லாம் போயிருக்கோம், நம்ம எந்த ஈவெண்ட்ல டாமினேட் பண்றோம், அப்ப வந்து எத்தனை ஈவெண்ட் கூட்டிட்டு போக போறோம், அப்ப மாணவர்களுக்கு இங்க கூட்டிட்டு போறதுக்கான டிராவல் எக்ஸ்பென்ஸ் டிஏடிஏ ரெண்டுமே தினப்படி மற்றும் பயணப்படி இதுக்கு நமக்கு சரியான அமௌண்ட் இருக்கா, அப்ப அந்த அமௌண்ட் என்ன, அந்த விளையாட்டுல நடத்த போறோமா அதுக்கான செலவினங்கள் என்ன, இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இயர் தொடக்கத்திலே எடுத்துட்டு ஸோ அதுக்கு வந்து என்ன இன்கம் இருக்கு, அதை நம்ம என்ன எக்ஸ்பெண்டிச்சர் செல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட் உத்தேசமா தயாரிக்கும். டென்டேட்டிவ் பட்ஜெட் தயாரிக்கும். அந்த உத்தேச வரவு செலவு கொண்டு அப்ரூவல் கமிட்டி, ஸ்போர்ட்ஸ் கமிட்டியில நீங்க அப்ரூவல் வாங்கணும். ஸ்போர்ட்ஸ் கமிட்டி ஸ்கூல்ல இருக்கும்போது வந்து பிரின்சிபல் சேர்மனா இருப்பாரு, பிசிக்கல் டைரக்டர் வந்து செக்ரட்டரியா இருப்பாரு, சீனியர் பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் அண்ட் இன்க்ளூடிங் கிளாஸ் ரூம் டீச்சர்ஸ் வந்து கமிட்டி மெம்பர்ஸா இருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்ல அதுல அந்த கமிட்டிலையும் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. மாணவ கமிட்டி மெம்பர்ஸும் அதுல இருப்பாங்க. ஒரு மாணவன் ஒரு மாணவி இருப்பாங்க. ஸோ இவங்களை வச்சு நம்ம ஒரு அப்ரூவல் வாங்கிக்கிறோம். அடுத்து வந்து செலவழிச்சு முடிச்ச பிறகு ஒரு இதுல கூட்டிட்டு பர்ச்சேஸ் பண்றது, நம்மளுக்கு ஃபண்ட் எவ்வளவு வருது, டீம் எக்ஸாமர்லுக்கு எப்படி கூட்டிட்டு போக போறோம், இன்ட்ராமர்ல ஸ்போர்ட்ஸ் டேக்கு நடத்துறதுக்கு எவ்வளவு செலவழிக்க போறோம், எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ் பண்றதுக்கு என்ன செலவழிக்க போறோம், இதெல்லாம் வந்து எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்ல காட்டணும். ஸோ இது காட்டி உத்தேசமா தயார் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இதான் பட்ஜெட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா இயர் எண்டு உங்களுக்கு முடிய போகும்போது மார்ச் 31 முன்னாடியோ இல்ல ஒவ்வொரு கல்வி நிறுவனத்துக்கு ஒரு டைம் வச்சிருப்பாங்க. இந்த டைம் மார்ச் 31 ஃபைனான்சியல் இயர் அப்படின்னு நமக்கு முடியும். ஸோ அப்ப நம்ம ஃபைனான்சியல் இயர் மார்ச் 31 முன்னாடி நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா உத்தேச வரவு செலவு எல்லா ஆக்டிவிட்டிஸ் முடிஞ்ச பிறகு ஸோ ஏற்கனவே உத்தேச வரவு செலவு திட்டத்தில் நம்ம அலாட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஹெட்டிங்க்கு என்ன அலாட் பண்ண செலவு அலாட்மெண்ட் பண்ணிக்கோமோ அந்த செலவுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு நம்ம பயன்படுத்தியிருக்கோம் கூடுதலா எது பண்ணா அதை போட்டு இறுதி வரவு செலவு அறிக்கை, ஃபைனான்ஸ் இறுதி வரவு செலவு அறிக்கை, ஃபைனல் பட்ஜெட் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணி அதையும் நீங்க கமிட்டியில் அப்ரூவ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதுதான் நம்ம பண்ண போறோம். அப்ப அதுல என்ன பண்ணணும் அப்படின்னா பட்ஜெட்டிங் இன் பிசிக்கல் எஜுகேஷன், உடற்கல்வியில் பட்ஜெட் அப்படின்னு பார்த்தோம்னா வரவு செலவு அறிக்கை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிளானிங் ஃபர்ஸ்ட் வந்து செட்டிங் தி ஃபைனான்சியல் கோல்ஸ் அண்ட் எஸ்டிமேட்டிங் தி எக்ஸ்பென்ஸ். நீங்க வந்து முதல்ல செட்டிங் தி கோல், நம்ம இருக்கக்கூடிய நிதியை இந்த ஆண்டு எப்படி செலவழிக்க போறோம் விளையாட்டுக்கு. நான் ஒரு உதாரணத்துக்கு வச்சு ஒரு ஸ்கூலை வச்சு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்கூல்ல நீங்க வந்து ஃபைனான்சியல் கோல்ஸ் என்னென்ன டீம் போயிட்டு போறோம்,
ஸ்போர்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்றது இது எல்லாமே அதுல பண்றோம். அண்ட் எஸ்டிமேட் எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் வரப்போகுது, உங்களுடைய செலவினங்கள் எவ்வளவு மேற்கொள்ள போகுது அப்படின்றத நீங்க பிளான் பண்ணணும். பிளான் பண்ண பிறகு அதை ப்ரிப்பேர் பண்ண போறோம். என்னது டிராஃப்ட் போட போறோம், வரைவு பண்ண போறோம். அந்த டிராஃப்டிங் தி பட்ஜெட் டாக்குமெண்ட் அதை வந்து எழுத்துப்பூர்வமா டாக்குமெண்டைஸ் பண்றோம். அண்ட் அலோகேஷன் ஃபண்ட் இது எதுக்கு இவ்வளவு செலவழிக்க போறேன் அப்படின்ற ஒரு ப்ரிப்பரேஷன் தயாரிக்கணும். அடுத்த ப்ரிப்பரேஷன் தயார் பண்ணியாச்சு அப்படின்னா எக்ஸிகியூஷன் வந்தாச்சு, செயல்படுத்த வந்தாச்சு. ஸோ யூசிங் தி அலோகேஷன் ஃபண்ட் எதுக்கு நீங்க அந்த ஃபண்டை யூஸ் பண்ணி அலோகேட் பண்ணி வச்சிருக்கீங்க, ஒதுக்கீடு செய்து வச்சிருக்கீங்களோ அந்த ஒதுக்கீடு செய்யப்பட்ட அந்த செயல்பாடுகள் தொடர்பான திட்டங்களை செயல்படுத்தும். அடுத்து கண்ட்ரோல், கம்பேரிங் தி ஆக்சுவல் ஸ்பெண்டிங் வித் பட்ஜெட் அமௌண்ட். அதாவது வந்து கம்பேரிங் தி ஆக்சுவல் ஸ்பெண்டிங் வித் பட்ஜெட் அமௌண்ட். பட்ஜெட் அமௌண்ட்ல நீங்க வந்து கரெக்டா அந்த அமௌண்ட்டுக்கு தான் நம்ம ஏன்னா ஒரு இதுல அதிகமாக செலவழிச்சிட்டோம் அப்படின்னா இன்னொரு இதுல நம்ம செலவழிக்க முடியாது. அப்ப அதை சரியா பண்றோமா அப்படின்றத நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கா அப்படின்றதையே நம்ம பண்ணணும். அடுத்து லாஸ்ட் வந்து எவால்வேஷன் அப்படின்றது என்ன? ரிவியூங் தி ஃபைனான்சியல் பர்ஃபார்மன்ஸ் போஸ்ட் ஈவென்ட் அண்ட் பிசிக்கல் இயர்னா அந்த ஃபைனான்சியல் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிதி ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பிசிக்கல் இயர்னா நிதி ஆண்டுன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த நிதி ஆண்டுல வந்து ரிவியூங் தி ஃபைனான்சியல் பர்ஃபார்மன்ஸ் அந்த போஸ்ட் ஈவெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி அதை நம்ம வந்து மதிப்பீடு செய்யணும். நம்ம செலவழிச்சதை வச்சுக்கிட்டு ஒரு இறுதி வரவு செலவு அறிக்கை தயாரிக்கணும்ல, அங்கதான் வரவு செலவு நம்ம செலவழிச்சதுக்கும் ஒதுக்கீடு செஞ்சதுக்கும் செலவு சரியா இருக்கு, அப்ப அடுத்த வருஷம் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம மதிப்பீடு செய்யணும். இது வந்து பட்ஜெட்டிங் இன் பிசிக்கல் எஜுகேஷன், உடற்கல்வியில் வரவு செலவு திட்டம் அப்படின்ற அடிப்படையில் நம்ம பார்க்கணும். அடுத்து சோர்சஸ் ஆஃப் ஃபைனான்சியல் இன் பிசிக்கல் எஜுகேஷன். ஆக்சுவலா இங்க முதல்ல பார்த்தது என்ன அப்படின்னா ஸ்கோப், என்னென்ன ஸ்கோப்லாம் ஒரு நிதி வச்சுட்டு நம்ம என்னென்ன வேலைகள்லாம் இதுல செய்ய முடியும் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த இடத்துல பார்த்தோம். எப்படி அந்த ஃபைனான்ஸ் பண்றோம், அதே மாதிரி வந்து பொருள்களை பர்ச்சேஸ் பண்றோம், ஃபண்டை ரைஸ் பண்றோம், இதெல்லாம் ஈவெண்ட் நடத்துறதுக்கான மேனேஜ்மெண்ட் பண்றோம், ஆடிட்டிங் பண்றோம், இதெல்லாம் வந்து ஸ்கோப். ஆனா இந்த இடத்துல வரக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன சோர்சஸ் மூலமா, அதாவது மூலங்கள் மூலமா, நான் தொடக்கத்துல கூட அந்த இடத்துல சோர்ஸ்னு சொல்லிட்டேன். அப்ப எந்தெந்த மூலங்கள் மூலமாக நீங்க வந்து ஃபண்டை ரைஸ் பண்ண முடியும் அப்படின்னா கவர்மெண்ட் கிராண்ட் அண்ட் ஃபண்டிங், அரசினுடைய மானியங்கள் மற்றும் அதனுடைய நிதி அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் பிரைவேட் ஸ்பான்சர்ஷிப், தனியார் அமைப்புகள் கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஸ்பான்சர்ஷிப். அடுத்து டொனேஷன் ஃப்ரம் அலுமினி அப்படின்னா முன்னாள் மாணவர்கள் இருப்பாங்கல்ல, அந்த கல்லூரியிலயோ அந்த ஸ்கூல்ல முன்னாள் மாணவர்கள் நல்ல வேலையில இருக்கக்கூடியவங்க. உங்களால ஸ்கூல்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல உங்களால நிதி இல்லை அப்படின்னா அந்த ஊர்ல ஒரு பஞ்சாயத்து தலைவர் இருப்பாரு, இல்ல அந்த ஊர்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்போர்ட்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் இருப்பாங்க, அவங்ககிட்ட இருந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்பான்சர்ஷிப் வாங்கினா அது பிரைவேட் ஸ்பான்சர்ஷிப். டொனேஷன் ஃப்ரம் அலுமினி அண்ட் கம்யூனிட்டி, அந்த ஊர்ல இருக்கக்கூடியவங்க அந்த சமூக மக்கள்கிட்ட இருந்து நீங்க வந்து ஸ்பான்சர்ஷிப் வாங்கி இந்த டோர்னமெண்ட்டை நடத்தலாம். அலுமினி அப்படின்றது முன்னாள் மாணவர்கள் இருக்கு, அதான் அலுமினின்னு சொல்றோம். அடுத்து ஈவெண்ட் இன்கம். என்னென்ன ஈவெண்ட் நடத்தும் போது நம்ம வந்து ஒருவேளை ஈவெண்ட் நடத்துறோம் அப்படின்னா அது உள்ள பார்வையாளர் வர்றவங்களுக்கு டிக்கெட் வாங்கிட்டு உள்ள அனுமதிக்கிறோம். இப்ப ஐபிஎல் கிரிக்கெட் எல்லாம் வந்து டிக்கெட் வாங்கிட்டு உள்ள கேலரிக்கு அனுமதிக்கிறாங்களா, அது மாதிரி இப்ப நீங்க ஒரு கபடி டூர்னமெண்ட், ஒரு பெரிய டூர்னமெண்ட் நடத்துறீங்க அப்படின்னா ஃபுல்லா கேலரி பென்சில் பண்ணி உள்ள வர்றவங்களுக்கு என்ட்ரி ஃபீஸ் வாங்கிட்டு டிக்கெட்ஸ் கொடுத்து வாங்கி கலெக்ட் பண்ணி ஃபண்டை ரைஸ் பண்ணலாம். அடுத்து வந்து மெர்ச்செண்டிங் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது வணிகப்படுத்துதல். அதாவது வந்து என்ன அப்படின்னா விளம்பரங்கள். இப்ப நம்ம வந்து ஒரு இடத்துல நடத்த போறோம் அப்படின்னா வெவ்வேறு விளம்பர கம்பெனிகளை கொண்டாந்து நீங்க விளம்பரங்கள் வைக்கலாம். இல்ல அங்க வந்து ஒரு கடை கொடுக்க போறோம் அப்படின்னா அந்த கடையின் மூலமாக மெர்ச்செண்டிங் நீங்க வந்து ஒரு இன்கம் ஏற்படுத்திக்கலாம். ஒரு கடை நீங்க வச்சுங்க, அந்த கடைக்கு இவ்வளவு அங்க கொடுத்துருங்க. இப்ப பொருட்காட்சியெல்லாம் வைக்கும்போது கடைகள் உள்ள வைக்கும்போது பணம் வாங்குறாங்க இல்லை, அது மாதிரி நீங்க விளையாட்டு நடத்தும் போது அப்ப நீங்க டிக்கெட் மூலமா கலெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி கடைகள் வச்சுட்டு அந்த கடைகளுக்கு வந்து ஒரு கடைக்கு விலை நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா சோர்சஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் இன் பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி அப்படின்ட்டு. தென் அடுத்து மெக்கானிக்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் இன் பிசிக்கல் எஜுகேஷன் ஆர்டிகல்ஸ். எப்படி வந்து நீங்க பிசிக்கல் எஜுகேஷன் ஆர்டிக்கலை நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீங்களாம் ஏதாவது ஒரு இது போடக்கூடாது. நான்லாம் இயருக்கு நான் பர்ச்சேஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இயர்ல எனக்கு என்ன இருக்கு ஸ்டாக்ல இருக்குன்னு பார்ப்பேன். இப்ப பார்த்த பிறகு அப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இப்ப நம்மளுக்கு அடுத்த வருஷம் எந்த ஆக்டிவிட்டிக்கு நம்ம அதிகமா மோட்டிவேட் பண்ண போறோம். ஏன்னா இப்ப கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனை பொறுத்த நமக்கு பெரிய நிதிகள் வராது, ஒரு குறைவான நிதிகள். அந்த மாணவரோட ஸ்ட்ரென்த் வந்து 100 ரூபாய் கட்டக்கூடியதை வச்சுதான் நம்ம வந்து அந்த செயல்பாடு இருக்கும். ஒரு பெரிய காலேஜ் இருக்கு, 5000 பேர் இருக்கான், 10,000 பேர் இருக்கான் அப்படின்னா அவங்களுக்கு நிதியில பிரச்சனையே கிடையாது. மாணவர்களுக்கு என்ன வேணாலும் நம்மளால செய்ய முடியும். ஏன்னா 100 ரூபாய் வச்சுக்கிட்டா கூட ஒரு எவ்வளவு லட்சக்கணக்கில் போயிடும். சின்ன சின்ன கல்லூரிகள்லாம் பணம் வந்து ரொம்ப இருக்காது. அப்போ இருக்கக்கூடிய நிதிக்குள்ள அவனுக்கு யூனிஃபார்ம் கொடுக்கணும், அவனுக்கு வந்து நீதி ஃபார்முக்கு 50% கான்ட்ரிபியூட் பண்ணணும், அவனை டீமை கொண்டு அப்படின்னா அவன் விளையாட வருவான். அப்புறம் ஈவினிங் விளையாட வைக்கிறது, காலை மார்னிங்ல வந்து நம்ம வந்து விளையாட வைக்கிறது இருக்குது, அந்த மார்க்கர் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்குது, அது மாதிரி பொருள்கள். அப்ப அந்த வருஷத்துக்கு நமக்கு என்ன வாங்கி கொடுக்க போறோம் பொருள்களை. ஒரு வருஷம் வந்து இப்ப கிரிக்கெட்ல ரைஸ் பண்றோம் அப்படின்னா அடுத்த வருஷம் கிரிக்கெட் பர்ச்சேஸ் பண்ண கூடாது. ஏன்னா அடுத்த வருஷம் ஃபுல்லா நம்ம வந்து இப்ப பால் தேவைப்படுதுன்னா ஒரு கேம் விளையாடுறோம் அப்படின்னா ஒரு பால் 2 பால் வச்சுக்கணும், ஒரு 10 பால் ஆகும் வேணும். அப்ப அடுத்த வருஷம் போடும்போது ஒரு கிட் பேக் இந்த பாலை கொண்டு போறது. அப்ப இந்த மாதிரி தான் நீங்க பட்ஜெட்டிங் பண்ணணும். அப்ப நீடு தி அசஸ்மெண்ட், என்ன தேவை. நீங்களாம் சும்மா பட்ஜெட்னா எனக்கு இந்த வருஷம் 50,000 கொடுக்குறாங்க, 50,000 நீங்க போடக்கூடாது. 50,000 எப்படி எஃபிஷியன்டா நம்ம வந்து யாராருக்கு பயன்படுத்தணும் அப்படின்றத பார்த்துப்பாங்க. ஐடென்டிஃபை தி ரெக்யூர் எக்யூப்மெண்ட், என்ன எக்யூப்மெண்ட் உங்களுக்கு தேவைப்படுது உங்க நிறுவனத்துக்கு அப்படின்றத நீங்க உங்க கல்வி
எஸ்டிமேட் பண்ணணும், கரெக்டா அதனுடைய தேவையை பார்க்கணும். அடுத்து பட்ஜெட் அலோகேஷன், அந்த தேவையினுடைய அடிப்படையில் என்சூரிங் தி ஃபண்ட் அவைலபிலிட்டி. உங்களுக்கு தேவை அதிகமா இருக்கலாம், ஆனா ஃபண்டு கம்மியா இருக்கும். அப்போ அந்த எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு நீங்க வந்து என்சூரிங் தி ஃபண்ட் அவைலபிலிட்டி, அந்த ஃபண்டு இருக்கக்கூடிய அவைலபிலிட்டியை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அடுத்து சப்ளையர் செலெக்ஷன். அடுத்து வந்து சரி ஓகே நான் செலக்ட் பண்ணிட்டேன், என்னென்ன பொருள் தான் வாங்க போறேன் அப்படின்னா அடுத்து வந்து உடனே கொட்டேஷன் கால் பண்ண போறோம். ஸோ கொட்டேஷன் கால் பண்ண சப்ளையர் செலெக்ஷன் அப்படின்னா டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ்க்கு வந்து நம்ம வந்து அதனுடைய பிரைஸ் அண்ட் குவாலிட்டி ரெண்டுமே பார்க்கணும். சில இடத்துல பிரைஸ் கம்மியா போட்டுருப்பேன், ஆனா குவாலிட்டி இருக்காது. இப்ப நான் நீங்க வந்து போடும்போது காஸ்கோ பால் போட்டிருக்கேன், அவன் வேற ஒரு கம்பெனி ஒரு பாலை வந்து நமக்கு அனுப்பிச்சு வைப்பான். அப்போ கம்பேரிங் தி பிரைஸ் அண்ட் குவாலிட்டிஸ் அப்படின்றதுல எப்பவுமே காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. அடுத்து ப்ரொக்யூர்மெண்ட் அப்படின்றது என்ன? பணியமர்த்துதல். ப்ரொக்யூர்மெண்ட் அப்படின்றது பணியமர்த்துதல் அப்படின்னு சொல்றோம். அப்ப பர்ச்சேசிங் அப்ரூவல் ஐட்டம்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? பர்ச்சேசிங் அப்ரூவ்டு ஐட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா எந்த ஐட்டத்துக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ண போறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். எதை நம்ம இருக்கிற இதுல எதை பர்ச்சேஸ் பண்ண போறோம் அப்ரூவல் பண்றாங்க. இப்ப நீங்க வந்து கொட்டேஷன் கால் பண்ணும்போது நிறைய பொருட்களை எழுதி கொடுத்துருப்பீங்க, ஆனா வந்ததுக்கு பின்னாடி நிதியை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அவர் 1,00,000 கொட்டேஷன், நீங்க வாங்குற 50,000 ரூபாய்க்கு வாங்க போறீங்க. இப்ப எதெல்லாம் டெலிட் பண்ணணும், எதெல்லாம் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் செலக்ட் பண்ணணும். அப்ப அப்ரூவல் பண்ணணும், எதெல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அது மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து ரெக்கார்ட் கீப்பிங். ரெக்கார்ட் கீப்பிங் அப்படின்னா நீங்க இந்த பைனான்சியல் பர்ச்சேசிங் தொடர்புடைய கொட்டேஷன் கால் பண்றது, அப்புறம் அந்த லெட்டர் வந்து உங்களுடைய அத்தாரிட்டிக்கு சைன் பண்ணி கொடுக்குறது, கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் போடுறது, ஸ்டாக் ரெஜிஸ்டர்ல என்ட்ரி கொடுக்குறது, இது சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் ஆல் தி டிரான்சாக்ஷன்ஸ். இந்த பணம் டிரான்சாக்ஷன் அந்த கம்பெனிக்கு அனுப்புன அந்த பணம் எப்படி இசிஎஸ் பண்றீங்க, அந்த இசிஎஸ் பண்றீங்க அதனுடைய டாக்குமெண்ட்ஸ். ஸோ டாக்குமெண்ட் தி ஆல் தி டிரான்சாக்ஷன் அப்படின்றத நீங்க வந்து ரெக்கார்டா பதிவு பண்ணிடணும். அடுத்து இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட். இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த இடத்துல ட்ராக்கிங் யூஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ். நீங்க ப்ராப்பரா வந்து அந்த பணத்தை யூஸ் பண்றீங்களா அப்படின்றத நீங்க வந்து ட்ராக் பண்ணணும். சரியா? இப்ப ட்ராக்கர்லாம் வைக்கிறாங்களா, எங்கே போகுது அந்த கார் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அது மாதிரி இந்த ட்ராக்கிங் பண்றது அப்படின்னா அதை கரெக்டா அவங்களை வந்து நம்ம அந்த யூஸ் ஆகுது அந்த ஃபண்ட், அந்த மெயின்டெனன்ஸ் கரெக்டா பண்றோமா, பராமரிப்பு பண்றோமா அப்படின்றத நம்ம பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெக்கானிக்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் இன் பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடிட்டிங் ப்ராசஸ் இன் பிசிக்கல் எஜுகேஷன். ஆடிட்டிங் ப்ராசஸ் அப்படின்னா ஆடிட்டிங் அப்படின்றது தணிக்கை. நிதியை நீங்க கையாளுறீங்க அப்படின்னாவே அங்க ஒரு தணிக்கை இருக்கு கண்டிப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா எப்படி இது தணிக்கை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சிஸ்டம் ரிவ்யூ. ஃபர்ஸ்ட் சிஸ்டம் ரிவ்யூ அப்படின்னா எக்ஸாமின் தி இன்டர்னல் ஃபைனான்சியல் சிஸ்டம். உங்களுக்கு வந்து உள்ள வந்து எவ்வளவு பணம் உங்கள்கிட்ட இருக்கு முதல்ல அதை வந்து ஃபர்ஸ்ட் சாரி ஃபைனான்சியல் இன்டர்னல் ஃபைனான்சியல் சிஸ்டம் அப்படின்னா ஒரு கல்வி நிறுவனம் அப்படின்னா ஒருத்தவங்க ஆடிட்டிங் பண்ண வர்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முதல்ல உள்ள எவ்வளவு நிதி இவங்களுக்கு அலாட்மெண்ட் பெர் இயருக்கு. இப்போ ஒரு அக்குமுலேட்டட் ஃபண்டை நீங்க செலவழிக்க முடியாது வித்தவுட் பெர்மிஷன், அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஸ்கூல்ல எல்லாம் இருக்குன்னா இப்போ 50,000 வரைக்கும் சிஓட்ட வாங்கிக்கலாம், அதுக்கு மேல போகுது அப்படின்னா டைரக்டேட்ல இருந்து வாங்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்காங்க. அது அப்போ முதல்ல என்னன்னா அந்த அந்த கல்வியாண்டுக்கு அவங்களுக்கு நிதி எவ்வளவு இருக்குது, அப்போ அந்த நிதியை எப்படி எஃபிஷியண்டா யூஸ் பண்ணிக்காங்களோ சரியா யூஸ் பண்ண அதை தான் ஆடிட்டிங் பண்ண போறாங்க. ஆடிட்டிங் பண்ண போறோம். அப்போ சிஸ்டம் ரிவ்யூ அப்படின்னு என்ன, முதல்ல அந்த அந்த நிறுவனத்துக்கு எக்ஸாமின் தி இன்டர்னல் ஃபைனான்சியல் சிஸ்டம் எவ்வளவு நிதி இருக்கு அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க இந்த ஆடிட்டர் வந்த உடனே. அடுத்து இன்டர்னல் கண்ட்ரோல். ஒன்னு செக்கிங் தி எக்ஸிஸ்டிங் கண்ட்ரோல். அதாவது ஏற்கனவே இப்ப ஒரு 5 ஆண்டுக்கு ஆடிட்டிங் போட்டு வர்றாங்க அப்படின்னா ஏற்கனவே செலவழிக்கப்பட்ட எல்லாத்துக்குமே முறையாக வந்து அந்த பணங்களை செலவழிச்சிருக்காங்களா, அவங்க என்ன ஒதுக்கி, அதாவது இந்த இடத்துல செக்கிங் எக்ஸிஸ்டிங் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் இத்தனை பர்சன்டேஜ் தான் இதுக்கு பர்ச்சேஸ்க்கு செலவழிக்கணும், இத்தனை பர்சன்டேஜ் வந்து எக்ஸ்ட்ரா மணிக்கு செலவழிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டைரக்ஷன் கவர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஒரு டெய்லி வேஜஸ்க்கு இவ்வளவுதான் செலவழிக்கணும் அப்படின்னு ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அந்த அடிப்படையில நீங்க இதை செலவழிச்சிருக்கலாம் அப்படின்றத செக் பண்ணுவாங்க. முதல்ல எவ்வளவு பணம் இருக்கு, அப்புறம் அரசு வழிகாட்டுதல், இந்த நிதியை கையாளுறதுக்கு அரசு வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த வழிகாட்டுதல் படி நீங்க ஒரு தேவையில்லாம பர்ச்சேஸுக்கே நான் வருஷத்துல வரக்கூடிய எல்லா பர்ச்சேஸ் பர்ச்சேஸ் பண்ணி போட்டோம், ஆனா விளையாட்டே பசங்க வெளியில கூட்டு போக மாட்டேன் அப்படின்னா நீங்க ஆடிட்டிங் வந்து அங்க ஆடிட்டிங் ஆகும். அங்க வந்து தணிக்கை தடை வந்துடும். தணிக்கையில தடை எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க, இவர் சரியா ப்ராப்பரா அந்த பணத்தை பிளேஸ் பண்ணல அப்படின்றது எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க. அப்புறம் அதை ரெக்கவரி பண்றது, அதை வந்து இது பண்றது ரொம்ப கஷ்டம். தணிக்கை தடை கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல பிரச்சனை, நீங்க தான் ரெக்டிபிகேஷன் பண்ணணும். அடுத்து பார்த்தோன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா செக்கிங் தி கிராஸ் ரிசிப்ட். நீங்க கொடுக்கக்கூடிய நீங்க வச்சிருக்க ரசீது, அந்த தொடர்புடைய டாக்குமெண்ட் தொடர்புடைய ரசீது, அதனுடைய பில்லு, அதனுடைய வவுச்சர்ஸ் எல்லாத்தையும் நீங்க ப்ராப்பரா வச்சுக்கணும். இப்ப நாங்கெல்லாம் வந்து ஸ்கூல்லயும் சரி காலேஜ்லயும் சரி எந்த வவுச்சர் வந்து எந்த வெளியில போயிட்டு வந்தாலும் சரி இல்ல வந்து பர்ச்சேசிங் பண்ணாலும் சரி என்ன டாக்குமெண்ட்டை நம்ம லெட்டர் மூலமா ஹெச்எம்கோ அல்லது பிரின்சிபல்ஸ்க்கோ கொடுக்குறோம் அப்படின்னா அதோட ஒரு காப்பி ஜெராக்ஸ் பட்டு நாங்க அந்த இயருடைய வவுச்சர் பையில ஒட்டி வச்சிருப்போம். எப்ப அவங்க டாக்குமெண்ட்ல மிஸ் ஆனா கூட எங்க டாக்குமெண்ட் எந்த வருது இவ்வளவு செலவழிச்சிருக்கோம் இவ்வளவு வச்சிருக்கோம் அப்படின்னு எக்ஸ்ட்ரா மரக்கு தனி ஃபைல் இருக்கும். வெளியில போயிட்டு வர்றது அச்சீவ்மெண்ட் ரிஜிஸ்டர் தனியா இருக்கும். ஒரு ரிஜிஸ்டர் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா விஷயமும் அதுல அந்த பையன் எந்த ஆண்டு படிச்சான்,
என்ன வேலை, என்னதுக்கு போனா, எங்க டோர்னமெண்ட் போனா, அட்டன் பண்ணதுக்கான அட்டன் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இதுல ப்ராப்பரா பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ணுவோம். ஸோ இதான் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இதெல்லாம் இருந்துருச்சு அப்படின்னா டிக் பண்ணி பார்ப்பாங்க. ஓகே ஃபைனான்ஸ், ஓகே பணம் செலவழிச்சு இதுக்கு செலவு. அப்ப இந்த டீமை கூட்டிட்டு போனதுக்கான எவிடன்ஸ் கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம வந்து என்ட்ரி ஃபார்ம் ஃபுல்லா கொண்டு போவோம். அப்ப என்ட்ரி ஃபார்ம் அந்த பிரின்சிபல் கரெக்டா சைன் பண்ணிருக்காரா, எல்லாமே சைன், ஓகே செக், ஓகே பணம் வந்து ப்ராப்பரா பிளேஸ் ஆயிருக்கு, முடிஞ்சு போச்சு. இதுக்காக தான் டாக்குமெண்டேஷன், நம்மளுக்கு ரெக்கார்ட் அண்ட் ரெஜிஸ்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட். நீங்க உங்களுடைய செய்யக்கூடிய செயல்பாடுகளை நீங்க போட்டியில ஜெயிச்சு கூட்டு வரதா இருக்கட்டும், பொருட்கள் வாங்குறதா இருக்கட்டும், எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுங்க. ரெக்கார்ட் இருந்தா மட்டும்தான் யூ ஆர் ஏ சக்சஸ்ஃபுல் அண்ட் எஃபிஷியன்ட் மேனேஜர் அப்படின்னு நீங்க சொல்லலாம். சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிசிக்கல் டைரக்டர் சொல்லலாம், அல்லது சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் கூட சொல்ல முடியும். அசட் வெரிஃபிகேஷன். அசட் வெரிஃபிகேஷன் இப்ப நீங்க வந்து ஒரு பெரிய நிதி வந்து அங்க கல்லூரியில ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் கொடுத்துருக்காங்க, இல்ல ஒரு ஸ்கூல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் கொடுத்துருக்காங்க, லேப் கட்டுறதுக்கு, டாய்லெட் கட்டுறதுக்கு, அந்த நிதியை கரெக்டா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா பண்ணிருக்கேன்னா அந்த அசட்டை செக் பண்ணுவாங்க. இந்த சொத்து கரெக்டா இருக்கா அப்படின்றத, அது ப்ராப்பரா இருக்கா அப்படின்றது அசட் வெரிஃபிகேஷன் பேரு. சரியா? என்ன ஒரு பர்னிச்சர்ஸ் வாங்கியிருக்கோம், பல்கா ஒரு பர்னிச்சர்ஸ் வந்து ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னா அது கரெக்டா வாங்கியிருக்கீங்களா? கம்ப்யூட்டர் 5 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னா அது வாங்கியிருக்கீங்களா? அந்த பொருளை வந்து பிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணும். இதெல்லாம் இருக்கா அப்படின்னு. அப்படிதான் ஆடிட்டிங். ஆடிட்டிங் சும்மா டேபிள் உட்காந்து உள்ள பண்றது ஆடிட்டிங் கிடையாது. அடுத்து பார்த்தோன்னா கம்ப்ளைண்ட்ஸ் செக். கம்ப்ளைண்ட்ஸ் செக் அப்படின்றது இந்த இடத்துல கம்ப்ளைண்ட் செக் அப்படின்னா இணக்கம். கம்ப்ளைண்ட் இந்த இடத்துல இணக்கம் அப்படின்ற செக். எதை இணக்கமா செக் பண்ணணும் அப்படின்னு என்ஷூரிங் தி அட்ஹரன்ஸ் டு தி ஃபைனான்சியல் லாஸ். அதாவது நிதி சட்டங்கள் இருக்குல்ல, அந்த நிதி சட்டங்கள் படி நம்ம செலவழிச்சிருக்கோமா அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அண்ட் இன்ஸ்டியூஷன் பாலிசி, அந்த இன்ஸ்டியூஷனுக்கு ஒரு பாலிசி இருக்கு. அந்த பாலிசி படியும் நிதியினுடைய சட்டப்படி நிதி சட்டத்தினுடைய அடிப்படையிலையும் இணக்கமா நம்ம அந்த பைனான்சியல கையாண்டிருக்கோமா அப்படின்றதே ஆடிட்டிங்ல பார்ப்பாங்க. அடுத்து வந்து ரிப்போர்ட். கடைசியா வந்து ஆடிட் முடிச்ச பிறகு எதுல எல்லாம் கரெக்டா செலவழிச்சிருக்காங்க, எதெல்லாம் தப்பா இது பண்ணியிருக்காங்க. அப்ப ஆடிட்டிங்ல அவங்க ஒரு பெரிய ரிப்போர்ட் வந்து எலாபரேட்டா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ ப்ரிப்பேர் இந்த ஆடிட் ரிப்போர்ட் வித் அப்சர்வேஷன் அண்ட் ரெக்கமெண்டேஷன். அவங்க இந்த விஷயங்கள்லாம் எல்லாம் பிசிக்கல் எக்ஸாமின் பண்ணது, ரெக்கார்ட்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணதெல்லாம் வச்சு, அப்சர்வ் பண்ணதை வச்சு அவங்க வந்து இது எழுதி ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட், தணிக்கை டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா லெட்டர் அனுப்பிடுவாங்க. இந்த ஆடிட்டிங் பண்ணல, அது ஜென்ரல் ஏஜ் ஆடிட்டிங் இருக்கு, அக்கௌண்டட் ஆடிட்டிங் சொல்லுவாங்க, ஜென்ரல் ஆடிட்டிங் ஒன்று இருக்கு. அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஜென்ரல் அண்ட் ஏஜ் ஆடிட்டிங் ஒரே தான். அந்தந்த டிபார்ட்மெண்ட் ஆடிட்டிங் சிஓ வந்து ஆடிட் பண்ணுவாங்க, அதே மாதிரி டிஓ வந்து ஆடிட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆடிட்டிங் வந்து வெரைட்டி ஆஃப் ஆடிட்டிங். டிபார்ட்மெண்ட் ஆடிட்டிங் அப்படின்னா எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் இருக்கும் அப்படின்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை ஆடிட்டிங் பண்றதுக்கு தனியா ஒருத்தவங்க இருப்பாங்க. ஏஜி ஆடிட்டிங்ன்றத இருக்குல்ல ஹையஸ்ட் ஜென்ரல் அண்ட் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லக்கூடியவங்க, அவங்க தான் ஆடிட்டிங்ல தணிக்கை டிபார்ட்மெண்ட்ல மிக முக்கியமானவங்க. டிபார்ட்மெண்ட் ஆடிட்டிங் கூட தப்பிச்சிடலாம், ஆனா ஏஜி ஆடிட்டில் தப்பிக்க முடியாது. ஸோ அடுத்து லாஸ்ட் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட். நிதி மேலாண்மையினுடைய கொள்கைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நிதி மேலாண்மை எப்படி அந்த பிரின்சிபல்ஸ் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆர்கனைஸ் ஃபைனான்ஸ் ப்ராப்பர்லி. எப்பவுமே எந்த பிரின்சிபல் ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் என்ன, கொடுக்கக்கூடிய நிதியை நீங்க சரியா ப்ராப்பரா செலவழிக்கணும், அவ்வளவுதான். அதுதான் ஃபர்ஸ்ட். அதை வந்து சரியா செலவழிக்கணும் அப்படின்னு. அடுத்து அண்டர்ஸ்டாண்ட் தி ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன்ஸ். அதுல இருக்கக்கூடிய ரிஸ்க் இருக்கு, அபாயங்களும் இருக்கு. நீங்க எந்த நிதியை இது பண்ணாலும் அதுக்கு ஒரு அபாயம் இருக்கு. அதே மாதிரிக்கே வந்து திருப்பி வந்து வரக்கூடிய இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்றதையும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா புரிஞ்சுக்கணும். புரிஞ்ச பிறகு புரியாம நீங்க வந்து ஒரு ஃபைனான்ஸை போய் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒருத்தர் சொல்றான்றதுன்னு நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அடுத்து லிமிட் டெபிட். எப்பவுமே கடன் டெபிட் வந்து எப்பவுமே கடன் வந்து ஒரு கம்பெனி வாங்கிட்டே இருக்கக்கூடாது. இப்போ வந்து ஒரு நாடு வந்து கடன் வாங்கிக்கிட்டே இருக்கு வேர்ல்டு பேங்க்ல அப்படின்னு வச்சுங்களேன், நாடு திவாலாகி போயிடும். ஒரு டயத்துல வந்து அதை காம்பன்சேட் பண்ணவே முடியாது. அப்போ வந்து எந்த நாடு வந்து உங்களுக்கு அதிகமா கடன் வாங்குதோ அந்த நாடு வந்து ரொம்ப கஷ்டம் பின்னாடி. அப்ப கடன் வாங்கணும், அது லிமிட்டா இருக்கும். அடுத்து வந்து என்ஷூர் தி டாக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ். டாக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்றது என்ன அர்த்தம்னா இணக்கம். என்ஷூர் தி டாக்ஸ் ப்ராப்பரா பேமெண்ட் பண்றோமா, ஒழுங்கா டின் நம்பர் பில் வாங்கியிருக்கோமா, எந்த பில்லுக்கும் பெரிய அமௌண்ட்லாம் போகும். சின்ன இதுக்கு வந்து இப்போ ஒரு கோலப்பொடி வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பில் நம்பர் தேவை கிடையாது. ஒரு மார்க்கிங் பண்றதா ஒரு ஒரு லைன் பவுடர் வாங்குறோம் அப்படின்னா அதுக்குடைய பில்லு வந்து சாதா பில் இருந்தா போதும். ஆனா டின் நம்பர் பில்லு வேணும் அப்படின்னா அந்த டின் நம்பர் பில் படி கரெக்டா அந்த டாக்ஸ் பேமெண்ட் பண்ணிருக்கோமா அப்படின்றதுலாம். நீங்க என்னதான் ஜிஎஸ்டியோ அந்த கிட்டத்தட்ட விளையாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 6% போடுவாங்க. 2 டாக்ஸ் 12% போடுவாங்க. எந்த பொருளுக்கு ஏத்தாப்புல இருக்கு. அப்ப அந்த 12% வந்து நம்ம கட்டியே ஆகும். அப்ப கட்டியிருக்கோமா, டாக்ஸ் ப்ராப்பரா நம்மளும் கட்டியிருக்கோமா அப்படின்றதும் அது அப்ப என்ஷூர் பண்ணணும். அப்புறம் ட்ராக் தி எக்ஸ்பென்ஸ் அண்ட் இன்கம். என்ன வருவாய் வருது, என்ன செலவு வருது அப்படின்றத நீங்க ட்ராக் பண்ணணும். அப்புறம் அப்படி ட்ராக் பண்ணா தான் சரியா எது வருது, செலவு அதிகமா போய் வரவே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நிறுவனத்தை மூட வேண்டியது. அடுத்து மெயின்டைன் தி ஃபைனான்சியல் டிசிப்ளின். அதாவது நிதி ஒழுக்கம் அப்படின்றது அதை சரியா நம்ம வந்து கடைபிடிக்கணும் அப்படின்றதான். ஸோ இதெல்லாம் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் இன் பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ். விளையாட்டு மற்றும் உடற்கல்வியில் நிதி மேலாண்மையினுடைய கொள்கைகள் அப்படின்றத நம்ம சொல்றோம். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஃபைனான்சியல் அப்படின்றத சரியா பண்ணா மட்டும்தான்
திட்டமிட்டு பண்ணா மட்டும்தான் அந்த ஈவெண்ட்டை சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ இந்த அடிப்படையில இந்த பகுதியை நீங்க தெளிவா பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன்ல கேட்கப்படக்கூடிய, அதாவது இந்த 10th யூனிட் சொல்லக்கூடிய செட் எக்ஸாமினேஷன்ல, நெட் எக்ஸாமினேஷன்ல 10 யூனிட் இருந்தாலும் இந்த 10 யூனிட்ல ஒரு பார்ட் மட்டும் தான் நம்ம இப்ப இதுல பார்த்திருக்கோம். அடுத்த மற்ற பார்ட்டுகள்லாம் எல்லாமே மற்ற மேனேஜ்மெண்ட், அது ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட், சூப்பர்விஷன் மேனேஜ்மெண்ட், பர்சனல் மேனேஜ்மெண்ட், அதெல்லாம் முன்னாடி ஏற்கனவே ஒரு அமர்வு நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதை மட்டும் நீங்க தெளிவா படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா நெட் செலக்ட்ல கேட்கப்படக்கூடிய 6 வகையான வினாக்கள், ரீசனிங்கா இருக்கட்டும், இல்ல மேட்ச் தி ஃபாலோயிங்கா இருக்கட்டும், இல்ல வந்து டைரக்ட் வினாக்களா இருக்கட்டும், இல்ல பேராகிராஃப் கொடுத்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கேட்கக்கூடிய வினாக்களா இருக்கட்டும், எல்லா வினாக்களுக்கும் உங்களுக்கு விடையளிக்க முடியும் என்று கூறி இந்த அமர்வை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி.